வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் சுப்பிரமணி விவகாரத்தால் சவுதியில் கைது செய்யப்பட்ட அனோஜனுக்கு தண்டனை. யார் ஆட்சி செய்தாலும் பௌத்த துறவிகளின் வரலாற்று ரீதியான பங்களிப்பில் தலையீடு செய்ய வேண்டாம். ஞானசார தேரர் வெளிப்படுத்த இருக்கின்ற கருத்துக்கள். சர்வதேச அளவில் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரமும் 100 கோடி ரூபாவில் சிக்கிய மஹிந்தவும் சாட்சியாக மாறியிருக்கின்ற முக்கிய பிரமுகர் குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். ஆனால் இந்த உரையாடல்களில் சில சமூகத்துக்கு தேவையான விழிப்புணர்வு கருத்துக்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இது சமூகத்திலே சில விதைகளை தூவுமாக இருந்தால் அதுவும் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக பார்க்கப்படும். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. சில வாரங்களுக்கு முன்பாக கதிர்காம யாத்திரையிலே பாத யாத்திரையிலே ஈடுபட்டிருந்த யாத்திரிகர்களோடு சுப்பிரமணி என்று பெயரிடப்பட்ட ஒரு நாயும் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த விவகாரம் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. குறித்த அந்த செல்லபிராணி தாக்கப்பட்ட சம்பவம், அதனை அடிப்படையாக வைத்து சட்ட செயற்பாடுகளும் இடம்பெற்றிருந்தன. இவையெல்லாம் நாங்கள் அறிந்த விடயங்கள். குறித்த இந்த நாய் தாக்கப்பட்டதற்கு தன்னுடைய கண்டனத்தை சமூக வலைத்தள பதிவொன்றின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்த அனோஜன் என்கிற இளைஞர் நபிகள் நாயகத்தை அவதூறு பரப்பினார் அல்லது அவருக்கு அவதூறு ஏற்படுத்துகின்ற வகையிலே கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் என்கிற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்த அனோஜனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அதாவது சவுதியிலே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த தகவலை அவருடைய உறவினர்களை மேற்கோள் காட்டி அறிய முடிகிறது. அதாவது நேற்றைய தினம் அவருடைய உறவினர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற கருத்துக்களின் பிரகாரம் அவருக்கு சுமார் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதாம். 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட குற்றப்பணம் அவர் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது சாராம்சம். ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை, அதாவது இங்கிருந்து உழைப்பதற்காக பணத்தை ஈட்டிக் கொள்வதற்காக இன்னும் ஒரு நாட்டிற்கு சென்று அங்கே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது அதிர்ஷ்டவசமானது. அதே நேரத்திலே இது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமும் கூட. இது அவருடைய அந்த வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம். இருந்தாலும் குறித்த அந்த தண்டனையிலிருந்து தண்டனை மீளளிப்பு கிடைக்குமாக இருந்தால் அல்லது அந்த தண்டனை காலம் நிறைவடைந்த பிற்பாடு அவர் வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணப்பட வேண்டும். இதுதான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இங்கே முன்வைக்கப்பட வேண்டி இருக்கிறது. சமூக வலைத்தள உலகம் என்பது உங்களுடைய கருத்துக்களை அதை கட்டற்ற வகையில் எடுத்து செல்வதற்கான ஒரு தளமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கருத்து பரிமாறல்களை மேற்கொள்ளுகிற போது நீங்கள் வாழுகிற நாடு, நீங்கள் வாழுகிற சமூகம், நீங்கள் பதிவிடுகின்ற அந்த கருத்தின் மூலமாக அது எத்தகைய விளைவுகளை உங்களுக்கும், நீங்கள் கருத்துக்களை அதாவது பதிவிடுகின்ற அந்த எதிர்த்தரப்பிற்கும் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும், இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழுமா என்கிற அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே இட வேண்டும் என்பது இளைஞர் யுவதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகமான பதிவுகளை பார்க்கிறோம். இன்னும் ஒரு விடயம், அதாவது கருத்துக்களை உருவாக்குகிறவர்கள் அல்லது அறிஞர்கள் குறைபடுகிற ஒரு விடயம், இன்றைக்கு இந்த முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு பாதகமான நிலைமை என்னவென்று சொல்லி சொன்னால், எனக்கு தெரியாததை பற்றி நான் கருத்து கூறுகிற சுதந்திரம் என்பது இன்றைக்கு இந்த சமூக வலைத்தள உலகத்தில் ஏற்பட்டு விட்டது. ஆகவே
அந்த கருத்துக்களிலே இருந்து எது சரி எது பிழை என்று சொல்லி வாசகர்கள் அதை எடுத்துக்கொள்வதும் சிரமமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இவ்வாறான கருத்து பரிமாறல்கள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி விடக்கூடும். ஆகவே எங்களுடைய பதிவுகள் தொடர்பாக நாங்கள் எதை பேசுகிறோம், எதை பேசக்கூடாது, எதை பேச வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே முன்வைக்க விளைகிறோம். அடுத்தபடி, யார் ஆட்சி செய்தாலும் இந்த பௌத்த துறவிகளுடைய வரலாற்று பங்களிப்பிலே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்லி ஞானசார தேரர் சொல்லியிருக்கிறார். அவ்வப்போது சர்ச்சையான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஞானசார தேரர் தன்னுடைய கருத்துக்களினுடைய சர்ச்சை காரணமாக சிறை தண்டனையும் அனுபவித்திருந்தார் என்பது கடந்த காலம் சொல்லுகின்ற சாட்சி. இப்படி இருக்க பௌத்த துறவிகளுடைய வரலாற்று ரீதியான பங்களிப்பிலே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்லி நேற்றைய தினம் இவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்ற அதாவது இந்த நேற்றைய தினத்தில் தான் ஒரு பௌத்த துறவி ஒருவரால் போதைப் பொருள் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தினுடைய 4வது நடைமேடைக்கு அருகிலே அங்கே காணப்படுகின்ற ஒரு மலசல கூடத்துக்கு அருகில் தான் அந்த குறித்த பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் ஒழிப்பு சோதனை கடமையிலே ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலே போலீசார் சென்று அந்த குறித்த பிக்குவை சோதனை இட்டதன் பிரகாரம் அவரிடம் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு அவரை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று அவருடைய அந்த போதைப் பொருளை இவர்கள் நிறை இட்டு பார்த்திருக்கிறார்கள். சுமார் 88 அதே நேரத்தில் 700 மில்லிகிராம் ஹெரோயின் அவரிடத்தில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அவர் வைத்திருந்திருக்கிறார். ஆகவே இவரை நீதிமன்றிலே முன்னிலையாக்கி இருக்கிறார்கள் போலீசார். குறித்த அந்த துறவி புத்தளம் பகுதியிலே இருக்கிற விகாரை ஒன்றிலே வசித்து வருவர் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே புத்தளத்திலே இருந்து கொழும்பிற்கு சென்று அங்கே போதைப் பொருள் கடத்தலிலே இவர் ஈடுபட்டாரா அல்லது போதைப் பொருளை இவர் பயன்படுத்துகிறாரா என்கிற அந்த மேலதிகமான விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. வெளிப்படுத்தப்படுகிற போது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். என்று சொல்லி சொன்னால் இது பௌத்த துறவிகளை பேசுவதும் அல்லது ஏனையவர்களை பேசுவதான ஒரு விடயம் அல்ல. மாறாக இவ்வாறான செயற்பாடுகள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் இந்த சமூகத்தை சீர்குலைக்கின்ற செயற்பாடுகளாக மாறிவிடும். ஆனால் கலகுட ஞானசார தேரர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் பௌத்த துறவிகளுடைய செயற்பாடுகள் வரலாற்று செயற்பாடுகளை நீங்கள் நினைவிலே கொண்டு அதிலே நீங்கள் தலையிடாதீர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதே இந்த நாட்டிலே பௌத்தமும் பௌத்த துறவிகளும் என்ன செய்கிறார்கள்? எல்லோரையும் நான் குறிப்பிடவில்லை. ஆனால் அநேக மாணவர்கள் பௌத்தத்தை இந்த விகாரைகள் கட்டுமானத்தை நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற அதே நேரத்தில் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டிய விடயங்களை விடுத்து இந்த பஞ்சசீலம் என்று அழைக்கப்படுகிற விடயங்களை விடுத்து இன்றைக்கு தலைகீழாக செயற்படுகின்ற செயற்பாடுகளை தான் அவதானிக்க முடிகிறது. இப்படி இருக்கிற போது கலகுட ஞானசார தேரருடைய கருத்தை எப்படி புரிந்து கொள்வது என்கிற அந்த கேள்வியோடு இலங்கை பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருகின்ற நாடுகளுடைய பட்டியலை 4வது இடத்துல இருக்கிறது என்று சொல்லி ஒரு அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது ஐஎம்எஃபினுடைய அந்த அறிவித்தலின் அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த அறிவித்தலின் பிரகாரம் 2026ஆம் ஆண்டினுடைய முதலீட்டாளர் உறவுகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மையின்படி இந்த அங்கீகாரம் இலங்கைக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த அறிக்கையிலே வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதார ரீதியிலே வேகமாக வளர்ந்து வருகிற நாடுகளுடைய பட்டியலே இலங்கைக்கு 4வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது இடத்திலே வியட்நாம் காணப்படுகிறது. 2வது இடத்திலே பெலிஸ், அதே நேரத்திலே மொசாம்பிக் 3வது இடத்திலும் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4வது இடத்திலே இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு உறவுகள் ஆகிய துறைகளில் இலங்கை இதுவரைக்கும் விரைவான முன்னேற்றத்தை பதிவு செய்திருக்கிறதாம் என்று சொல்லியும் கடன் வெளிப்படைத்தன்மை குறித்த தரவரிசையில் இலங்கை 5வது இடத்தை பிடித்திருக்கிறதாம். பெற்றிருப்பது கடன், ஆனாலும் அந்த கடனுடைய வெளிப்படைத்தன்மை என்கிற ஒரு அடிப்படையிலே அவர்கள் 5வது இடத்தை இலங்கை கொடுத்திருக்கிறார்கள். வளர்ந்து வருகிற நாடுகளுடைய பட்டியலை 4வது இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை வைத்து நாங்கள் ஒன்றும் மகிழ்ச்சிப்படுவதற்கில்லை. ஆனால் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதனை உணர்ந்து இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான் ஒவ்வொருவரும் என்கிற ஒரு அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் இந்த விடயங்களில் எல்லாம் அவர்கள் கவனத்தினை செலுத்துகிற போதுதான் உண்மையான சமாதானமும் அபிவிருத்தியும் என்பது ஏற்படும் என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே இடத்திலே
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இந்த ராஜபக்ஷர்கள் லஞ்சம் ஊழல் விவகாரங்களிலே ஈடுபடுவது ஒன்றும் புதிதான விடயமில்லை. கடந்த சில சமகாலங்களிலே நாங்கள் உரையாடியிருந்தோம். கொழும்பிலே இருக்கிற அந்த ஷங்கரில்லா ஹோட்டல், அந்த சொகுசு விடுதிக்கான காணி இலங்கை இராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ அதனை கொடுத்து அவரும் அவருடைய சகாக்களும் அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேல் இலஞ்சத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற அந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம். இந்த சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் வாஸ் குணவர்த்தன சாட்சியம் அளித்திருக்கிறார். இலஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகி சுமார் 3 மணித்தியாலம் தன்னுடைய சாட்சியங்களை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லியும், ஆனால் இவர் என்ன விடயத்தை வெளிப்படுத்தினார், என்ன விடயங்கள் அங்கே வினவப்பட்டன என்கிற அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அது ரகசியமாக பேணப்படுகிறது. இராணுவ தலைமையகம் அமைந்திருந்த அந்த காணியை மஹிந்த ராஜபக்ஷ விற்பனை செய்திருந்த அந்த விடயத்திற்காகத்தான் இவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இவருடைய அந்த அதாவது அழைப்பின் பேரிலே அவர் அங்கே சென்றிருந்தார், வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அங்கே அவர் குறிப்பிட்டிருந்தார். அங்கே சென்று இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். அதே நேரத்திலே இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ அந்த லஞ்ச பணத்தை தங்காலையிலே ஒரு ஹோட்டல் ஒன்றிலே முதலீடு செய்தார் என்று சொல்லியும், அது மட்டுமன்றி சில ஊடக வலையமைப்பிலே அவர் முதலீடு செய்தார் என்கிற அந்த கருத்துக்களையும் நாங்கள் ஏற்கனவே உரையாடி இருக்கிறோம். இந்த கருத்துக்கள் சஜித் குணவர்த்தன முன்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இவர்களுக்கு இது ஒரு பாதகமான நிலைமையை ஏற்படுத்த இருக்கிறது. இந்த பணத்தை வைத்து சிஎஸ்என் ஊடக வலையமைப்பிலே இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த கருத்தை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இதே நேரத்திலே குறித்த இந்த விடயங்கள் தொடர்பாக பெறப்பட்ட இந்த வாக்குமூலமானது எதிர்காலத்திலே நீதிமன்ற விசாரணைகளுக்கு இட்டு செல்வதற்கான எதிர்நிலைகளை ஏற்படுத்தும் என்கிற அந்த கருத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு.